guys, welcome back to my classes. இன்னைக்கு கிளாஸில் ரியாக்ஷன் மெக்கானிசம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ரியாக்ஷன் மெக்கானிசம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த கெமிக்கல் சேஞ்சில் ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்குதுன்றதை பற்றி பார்க்கறது ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி அல்கைல் ஹேலைடு இதில் பார்த்தோன்னா நியூக்ளியோஃபைல் போய்ட்டு இந்த அல்கைல் குரூப் அட்டாக் பண்ணுது. இந்த ஹேலஜன் வந்து வெளியே போயிடுது. ஓகேங்களா? வெளியே போயிட்டு நியூக்ளியோஃபைல் ஆர் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம்னா மொதல் ஸ்டெப் என்ன நடக்குது? அடிஷன் நடக்குது, ஃபாலோடு பை எலிமினேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிற எல்லா கெமிக்கல் சேஞ்சிலையும் கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் என்னென்ன நடக்குது, என்னென்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றதை பற்றி பார்க்குறது தான் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கன்சர்டர் ரியாக்ஷன், இன்னொன்று நான் கன்சர்டர் ரியாக்ஷன். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கன்சர்டர்னால் வந்து ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்பில் நடந்துடும். அதாவது பாண்ட் மேக்கிங்கும் பாண்ட் பிரேக்கிங்கும் ஒரே ஸ்டெப்பில் நடந்துடும். ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்கேன். கன்சர்டர் ரியாக்ஷன்னா தி ரியாக்ஷன்ஸ் இன் விச் பாண்ட் மேக்கிங் அண்ட் பிரேக்கிங் டேக்ஸ் பிளேஸ் பை சிங்கிள் ஸ்டெப். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் நடக்கிறதுல வந்து இன்டர்மீடியட்லாம் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த கன்சர்டர் ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா சிங்குலர் கார்பன் அடிஷன் வித் ஒலிஃபின், SN2 ரியாக்ஷன், E2 ரியாக்ஷன், அப்புறம் பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கன்சர்டர் ரியாக்ஷன்ஸ் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து நான் கன்சர்டர் ரியாக்ஷன். இது பார்த்தோன்னா மோர் தென் 1 ஸ்டெப்பில் நடக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்டெப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் கன்சர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்தமாதிரி நான் கன்சர்டர் ரியாக்ஷன்ஸில் வந்து இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஏதோ கார்பன் அயனாக இருக்கலாம், கார்போகேட்டையானா இருக்கலாம், ஃப்ரீ ரேடிக்கல் ஏதாச்சும் ஒன்று. ஆக மொத்தம் இந்த மாதிரி நான் கன்சர்டர் ரியாக்ஷன் நடந்துச்சுனாலே செவரல் ஸ்டெப்ஸில் நடக்கும். அங்கே வந்து இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதுதாங்க சொல்லியிருக்கேன். தி ரியாக்ஷன்ஸ் இன் விச் பாண்ட் பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் டேக் பிளேஸ் பை செவரல் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ட்ரிப்ளெட் கார்பன் அடிஷன் வித் ஒலிஃபின். நல்லா ஞாபகம் வச்சிங்க. கன்சர்டர் ரியாக்ஷன் வந்து சிங்குலர் கார்பன் பார்த்தோம். ஓகேங்களா? இங்கே நான் கன்சர்டர் ரியாக்ஷனில் வந்து ட்ரிப்ளெட் கார்பன் பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து இங்கே ஒலிஃபினோட அடிஷன் நடக்கும்போது ரெண்டு ஸ்டெப்பு நடக்கும். ஓகேங்களா? 2 ஸ்டெப் நடந்துட்டு தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் SN1 ரியாக்ஷன் சொல்லலாம், அப்புறம் E1 ரியாக்ஷன் சொல்லலாம். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் கன்சர்டர் ரியாக்ஷன். இப்போது ஜென்ரல் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை வந்து 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், செகண்ட் ஒன்று அடிஷன் ரியாக்ஷன், அப்புறம் எலிமினேஷன், பெரிசைக்கிளிக் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நமக்கு சப்ஸ்டியூஷனாக ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு குரூப் அப்படி இல்லாச்சும் ஒரு ஆட்டம் ரீப்ளேஸ்டு பை அனதர் குரூப் ஆர் ஆட்டம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், செகண்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், 3 வந்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா நிறைய எக்ஸாமினேஷன்ஸில் இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்னென்னா நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டியூஷன் பார்த்த மாதிரி தான் ஒன் எலக்ட்ரோஃபைல் இஸ் ரீப்ளேஸ்டு பை அனதர் எலக்ட்ரோஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்குண்டான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அரோமேட்டிக் ரிங் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்கே அரோமேட்டிக் ரிங் வந்து நியூக்ளியோஃபைலாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எலக்ட்ரோஃபைல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனோட மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ இப்போ இது 2 ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து அசைல் பென்சின்னு சொல்லுவோம். ஸோ இதனோட மெக்கானிசம் பார்த்தோம்னா பென்சின் ரிங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆசிட் ஹேலைடு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லாச்சு இதை அசிட்டைல் ஹேலைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நடக்குதுன்னா இந்த பென்சினில் இருக்க டபுள் பாண்ட் போயிட்டு இங்கே பார்த்தோன்னா இதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த எப்பப்பெல்லாம் கார்பன் எடுத்துக்கிறோமோ அப்போல்லாம் இந்த கார்பன் தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சென்டராக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த கார்பன் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேலைடு வந்து ரிமூவ் ஆகிடும். C டபுள் பாண்ட் O ஆர் இப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துடுச்சுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்பவுமே அதனோட அரோமேட்டிசிட்டியை லாஸ் பண்ணாது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து புரோட்டானாக வெளியே போயிட்டு இந்த பாண்ட் இங்கே போயிட்டு இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா?
ஸோ நமக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதனால் ஞாபகம் வச்சிங்க. ஸோ இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் என்னது, ஒன் எலக்ட்ரோஃபைல் இஸ் ரீப்ளேஸ்டு பை அனதர் எலக்ட்ரோஃபைல். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த ஹைட்ரோஜன்ன்றது எலக்ட்ரோஃபைல், ஏன்னா இது வந்து இப்போ ப்ரோட்டானாக தான் வெளியே போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த கார்பனைல் காம்பவுண்ட் ஆஸ் எலக்ட்ரோஃபைல், நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஸோ இப்போ ஒன் எலக்ட்ரோஃபைல் இஸ் ரீப்ளேஸ்டு பை அனதர் எலக்ட்ரோஃபைல் இஸ் நவுன் அஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அடுத்து இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிங்க. எவ்ரி அரோமேட்டிக் மாலிகூல்ஸ் அண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். EPSனா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், நல்லா ஞாபகம் வச்சிங்க. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் கிளாசிஃபைட் இன்டு 5 டைப்ஸ். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃப்ரீடல்-கிராப்ஸ் அல்கைலேஷன், செகண்ட் ஒன்று ஃப்ரீடல்-கிராப்ஸ் அசைலேஷன், தேர்ட் ஒன்று ஹேலஜனேஷன், ஃபோர்த் ஒன் நைட்ரேஷன், ஃபிஃப்த் ஒன் சல்ஃபோனேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா பென்சின் ரிங்கிங் இருக்கணும். ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சிங்க. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இஸ் நான் கன்சர்டட் ரியாக்ஷன், அதாவது அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து நான் கன்சர்டடாக இருக்கும், ஏன்னா இது வந்து 3 ஸ்டெப்பில் நடக்கும். அதுதாங்க சொல்லியிருக்கேன் பாருங்கள். இட்ஸ் 3 ஸ்டெப் மெக்கானிசம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோன்னா ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். முதல் ஸ்டெப் வந்து எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் சிக்மா காம்ப்ளெக்ஸ் ஆர் அரீனியம் அயான். தேர்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா எலிமினேஷன் ஆஃப் புரோட்டான். இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே மொதல் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா இந்த ஹாலஜன் வெளியே போயிட்டு இந்த இடத்துல எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா இந்த பென்சின் போய்ட்டு அந்த எலக்ட்ரோஃபைலோட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நமக்கு அரீனியம் அயன் ஃபார்ம் ஆகும். இதை தான் அரீனியம் அயன் சொல்கிறோம். அதாவது பென்சின் ரிங்கில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதை தான் அரீனியம் அயன் சொல்கிறோம். ஓகேங்களா. மூணாவது ஸ்டெப்பு பார்த்தோன்னா இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த புரோட்டான் வெளியே போயிட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். இந்த பாண்டிங்கை வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இட் இஸ் SC2 ரியாக்ஷன், அதாவது அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், SC2 ரியாக்ஷன். ஏன்னா இது வந்து நான் கன்சர்டட் ரியாக்ஷன். அதுவும் இல்லாமல் SC2னா பைமாலிகுலார். எதனால் பைமாலிகுலார்னு சொல்கிறேன்னா இந்த ரியாக்ஷன் எதை ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரோஃபைலையும் பென்சினையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து பைமாலிகுலார் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சிங்க. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோஃபைல் அண்டு பென்சின் ரிங். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓரியன்டேஷன் எஃபெக்ட். ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நிறைய எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஓரியன்டேஷன் எஃபெக்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பென்சின் ரிங் மேலே எந்த மாதிரியான குரூப்ஸ் அட்டாச் ஆகிருக்கின்றதை பொறுத்து. ஓகேங்களா. இன்கேஸ் பென்சின் ரிங் மேலே டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ரிங் ஆக்டிவேட்டராக இருக்கும். அதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ரிங் டீஆக்டிவேட்டராக இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இஃப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் ஆர் ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். ஓகேங்களா. அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்னால் ரிங் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்படி இருந்தால் ரிங் ஆக்டிவேட்டிங், எப்படி இருந்தால் டீஆக்டிவேட்டிங் பார்ப்போம். எதனால் ஆக்டிவேட்டிங் சொல்கிறோம்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரோஃபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த பென்சின் என்ன ஆக்ட் பண்ணும், நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பாண்ட் இங்கே போயிட்டு எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸ் இது கொடுத்துட்டு இந்த பாண்ட் ஈஸியாக போயிட்டு அட்டாக் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போது ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா ஈஸியாக போய்ட்டு அட்டாக் பண்ணும். ஸோ அதனால தான் இப்போ இந்த ரிலீசிங் குரூப் என்ன பண்ணுதுன்னா அந்த ரிங்கை ஆக்டிவேட் பண்ணுது இதனோட எலக்ட்ரான்ஸை கொடுத்து. ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் டியூ டு ரிங் ஆக்டிவேஷன். அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இது ஆல்ரெடி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ இப்போ இந்த பென்சின்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துச்சுன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிருது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எலக்ட்ரோஃபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா இது வந்து அந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்காது போய்ட்டு எலக்ட்ரோஃபைல் அட்டாக் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டியே கிடையாது. என்ன பண்ணிடுது, இந்த டபுள் பாண்ட் இங்கே போயிட்டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு போயிடுது. ஓகேங்களா.
ஸோ அதனால தான் இது வந்து ரிங் டீஆக்டிவேட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரோஃபைல் எது ஃபஸ்ட்டு போய்ட்டு ரியாக்ட் ஆகும்னா பென்சின் ரிங் மேலே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக போய்ட்டு எலக்ட்ரோஃபைலோட ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தோன்னா ரிலீசிங் குரூப் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பென்சின் ரிங், அதுக்கப்புறம் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது இதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. NH2 மைனஸு, NH2O மைனஸு, OH. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். ஓகேங்களா, மற்ற குரூப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மாடரேட் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ அந்த ரிங் பக்கத்தில் இந்த மாதிரி நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, இந்த கார்பனை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் நம்ம ஹெட்ரோ ஆட்டம் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஹெட்ரோ ஆட்டம்ஸ் எல்லாம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த பென்சின் ரிங் பக்கத்தில் இந்த மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற குரூப் இருந்துச்சுன்னா ஆக்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த குரூப்ஸு கூட ஏதாச்சும் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆக்டிவேஷனில். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்டெபிலைஸ் பண்ண இறங்கிடும். ஓகேங்களா, இதை ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே ரிங்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகும். அதனால தான் இது வந்து மாடரேட் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பார்த்தோம்னா எல்லா ஹெட்ரோ ஆட்டம்ஸும் பக்கத்துலேயும் ஒரு வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இதனோட ஸ்டெபிலைசேஷனில் தான் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா வித்ட்ராயிங் குரூப்னா எல்லாம் டெஃபிஷியன்ட் நேச்சர். ஸோ இப்போ டெஃபிஷியன்ட்னா ஃபஸ்ட்டு இதை ஸ்டெபிலைஸ் பண்ண தான் பார்க்கும், அதுக்கப்புறம் தான் ரிங் ஆக்டிவேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால தான் மாடரேட்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா எலக்ட்ரான், இது வந்து வீக் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எல்லா ஹைட்ரோ கார்பன்ஸும் சொல்லலாம், ஆல்கைல் குரூப்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அரைல், ஹைட்ரோஜன், அதுக்கப்புறம் ஒலிஃபீன்ஸ், இதெல்லாம் வந்து வீக் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருந்தால் ஸ்ட்ராங் ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி, மாடரேட் ஆக்டிவேட்டிங் இருந்தாலும் சரி, வீக் ஆக்டிவேட்டிங் இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து ரிங் ஆக்டிவேட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்து நமக்கு ஆர்த்தோவில் பேராவில் மேஜராக கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. NH3+, அமோனியம் அயன் சொல்லுவோம். அப்புறம் நைட்ரோ குரூப்பு, ட்ரைஃப்ளோரோமீத்தேன், சயனைடு, சல்ஃபோனிக் ஆசிட், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மாடரேட் டீஆக்டிவேட்டிங்கில் பார்த்தோம்னா ஆல்டிஹைடு, கீட்டோன், ஆசிட், எஸ்டர், ஆசிட் ஹேலைடு, அமைடு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து மாடரேட் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். இதெல்லாம் வந்து ரிங் டீஆக்டிவேட்டிங்கில் இன்வால்வ் ஆகும். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்குறது பிக் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். இது எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து பென்சின் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ என்ன தான் பிக் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸாக இருந்தாலும் இது வந்து ரிங் ஆக்டிவேட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிக் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் மட்டும் ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட்ஸை கொடுக்கும். ஏன்னா ரிங் பக்கத்தில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ரிங்கை வந்து ஸ்லைட்டாக ஆக்டிவேட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் குரூப்பு, மாடரேட் டீஆக்டிவேட்டிங் குரூப், இது ரெண்டும் வந்து மெட்டா ப்ராடக்டை கொடுக்கும். பட் வீக் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் வந்து நமக்கு ஆர்த்தோ பேரா ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்லைட்டாக ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல் ரிங் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் அண்ட் வீக் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் ஆர் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டர்ஸ். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ எதனால் இது வந்து ஆர்த்தோ டைரக்டராக பேரா டைரக்டராக இருக்குதுன்னு சொல்கிறப்போ, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ பொசிஷனில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறம் பேரா பொசிஷனில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மெட்டா பொசிஷனில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போது எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குதோ அதான் போய்ட்டு எலக்ட்ரோஃபைலோட ஈஸியாக அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸ்ட்ராங் அண்ட் மாடரேட் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் ஆர் மெட்டா டைரக்டர்ஸ். இப்போ எதனால் மெட்டா டைரக்டர்ஸ்னால் ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா, மெட்டா பொசிஷனில் தான் டென்சிட்டி வந்து அப்படியே இருக்கும். அதனால் மெட்டா பொசிஷன் போய்ட்டு ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எதனால் இப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள்.
டென்சிட்டி எதனால் ஆர்த்தோ பொசிஷனில் அதிகமாக இருக்குது, எதனால் மெட்டா பொசிஷனில் கம்மியாக இருக்குன்றதை பார்ப்போம். ஃபீனால் எடுத்துக்கிறேன். இந்த OH குரூப்பில் வந்து லோன் பேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லோன் பேர் என்ன பண்ணுன்னா ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும், ரிங் ஆக்டிவேட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு இது இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போயிட்டு இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு நெகட்டிவாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது இப்படியே போயிட்டு இது அன்ஸ்டேபிள்ன்றதால இந்த பாண்ட் இங்கே போயிட்டு இதுவாயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்தோன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது பாருங்கள், ஆர்த்தோ பொசிஷனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேரா பொசிஷனில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து மறுபடியும் ஆர்த்தோ பொசிஷனில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா டென்சிட்டி வந்து ஆர்த்தோ பொசிஷனில் அதிகமாக இருக்குது, அப்புறம் பேரா பொசிஷனில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சிங்க. சப்ஸ்டியூஷன் பக்கத்தில் இருக்கிறதுலாம் ஆர்த்தோ 1 2 3, தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது மெட்டா, ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிறது பேரா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே இருக்கிறதால ஆர்த்தோ பொசிஷனை பேரா பொசிஷனை தான் போயிட்டு எலக்ட்ரோஃபைலோட அப்ரோச் பண்ண போகுது. ஓகேங்களா. அது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா பென்சின் ரிங் மேலே இது ஆல்ரெடி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். ஸோ இப்போது இந்த பென்சினை வந்து இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இப்படி போயிடும். ஓகேங்களா. ஸோ அப்படி போயிடுச்சுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்புக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்டிஹைடு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாண்ட் இங்கே போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த பாண்ட் இப்படி வந்துடும். ஓகேங்களா. இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த பாண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த கேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துட்டு இதை ஸ்டெபிலைஸ் பண்ணும், கார்போகேட்டைனை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த பாண்ட் இங்கே வந்துச்சுன்னா இந்த இடத்துல கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு இது இங்கே போய் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, மெட்டா பொசிஷனில் எந்த சேஞ்சும் கிடையாது. நல்லா எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் பாருங்கள், மெட்டா பொசிஷனில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகேங்களா. அதே ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி குறையுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாக ஒரு பென்சின் எடுத்துக்குவோம். இப்போ இதில் எலக்ட்ரான் டென்சிட்டி இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா. ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ பொசிஷன்லேயும் பேரா பொசிஷன்லேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். ஓகேங்களா. அதே வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர்த்தோ பொசிஷனில் பேரா பொசிஷனில் ரொம்ப கம்மியாகிடும். ஓகேங்களா. ரொம்ப கம்மியாகிடும். பட் ஆனால் அந்த மெட்டா பொசிஷனில் இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தாலும் சரி, டொனேட்டிங் குரூப் இருந்தாலும் சரி, மெட்டா பொசிஷனில் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ
இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படியே இருக்கும். ஆர்த்தோ பொசிஷனில் ரொம்ப குறைஞ்சிது ஓகேங்களா. இதை விட இங்கே ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிடுது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி தான் போயிட்டு எலக்ட்ரோஃபைலோட அப்ரோச் பண்ணும் ஓகேங்களா. எலக்ட்ரோஃபைலோட அட்டாக் பண்ணிவிட்டு நமக்கு மெட்டா ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதனால் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் பாரா பொசிஷனில் ப்ராடக்ட் கிடைக்குது, வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா மெட்டா பொசிஷனில் கிடைக்குதுன்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் ஓகேங்களா. ஒரு கொஷின் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், மீது எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிங் ஆக்டிவேட்டார். ரிங் ஆக்டிவேட்டர்னால் என்ன இருக்கணும், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்னு பார்க்கணும். நீங்கள் பார்த்தோன்னா இதுவும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான், இதுவும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான், இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான் ஓகேங்களா. ஆல்ரெடி நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பேன், ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டர், மாடரேட் ஆக்டிவேட்டர் அண்ட் வீக் ஆக்டிவேட்டர் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டர், இது வந்து மாடரேட், இது வந்து வீக் ஆக்டிவேட்டர் ஓகேங்களா. ஸோ எது ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டராக இருக்குன்னா OH தான். ஸோ இப்போ இதுதான் வந்து ஆன்சர், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி கொடுத்த கொஷின்ஸ் தான் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஆர்டர் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. பார்த்து ஆன்சர் பண்ணாதீங்க. அடுத்து கிவ் த ரியாக்டிவிட்டி ஆர்டர் இன் தி ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி இந்த எல்லா கொஷின்ஸுக்கு ஆர்டர் கொடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் ஈஸியாக இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இது வெறும் பென்சின் ஓகேங்களா. இங்கே பார்த்தோன்னா வித்ராயிங் குரூப் இருக்குது, இந்த ஆப்ஷனில் வித்ராயிங் குரூப் இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டர், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டர், இது மாடரேட் டீஆக்டிவேட்டர் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கணும்னா வித்ராயிங் குரூப்பே இருக்கக்கூடாது ஓகேங்களா. அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு ஓகேங்களா. இது ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டர் என்னும்போது இங்கே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ இது தேர்டு, இது செகண்ட். ஏன்னா இது வந்து மாடரேட் டீஆக்டிவேட்டர்ன்றதால இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓரளவுக்கு பாசிபிள் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஓகேங்களா. இது சேம் கொஸ்டினில் தான் வரும் ஓகேங்களா. இது சேம் கொஷின் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ CDEF இது மொத்தத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தோன்னா இது வந்து ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டர், எலக்ட்ரான் ரிலீசிங் கெப்பாசிட்டி இதுக்கு தான் அதிகம், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா. நான் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருப்போம், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, ஏன்னா இங்கே லோன் பேர் இருக்குது, ஈஸியாக ரிங் ஆக்டிவேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுவும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தான், இங்கேயும் லோன் பேர் இருக்குது, ஈஸியாக ரிங்கை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இப்போ இது செகண்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கேயே வீக் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தோன்னா இது தேர்டு. அதுக்கப்புறம் பென்சின் ரிங் இருக்குது ஃபோர்த், அப்புறம் இது ஃபிஃப்த்து, இது 6 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு மொத்தம் 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 6 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ மொத்தத்தை இப்போ ஃபாலோ பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான், இதுவும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பு, இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், பட் இது வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஓகேங்களா. ஸோ இப்போ வித்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ இது மூணாவது. இப்போ இந்த ரெண்டு தூரம் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி இதுக்கு அதிகம். ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு ஓகேங்களா. இது நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், ஆர்டர் கொடுத்துருப்பேன், எலக்ட்ரான் ரிலீசிங் ஆர்டர் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் வந்து ஃபஸ்ட்டு வரும். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி தான் பார்த்தோம்னா இது ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டர் ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு, ஸ்ட்ராங்குன்றதால இது கடைசியாக வரும் ஓகேங்களா. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ன்றதால இதனோட வித்ராயிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ இப்போ டாப் டு பாட்டம் பார்க்கும்போது புரோமினை வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ இப்போ அதனால் இது வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் கெப்பாசிட்டி வந்து இது கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா SH குரூப்பும் இருக்குது, OH குரூப்பும் இருக்குது ஓகேங்களா.
இங்கே பார்த்தா எலக்ட்ரான் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது, இங்கேயும் 2 லோன் பேர் இருக்குது. பட் இதுதான் ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகும் ரிங் ஆக்டிவேஷனில். ஏன்னா இது 2p ஆர்பிட்டால் தான், இதுவும் 2p ஆர்பிட்டால் தான். பட் ஆனால் இங்கே வந்து எம்டி டி ஆர்பிட்டால்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, பி ஆர்பிட்டால்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆக்சிஜனில். பட் சல்ஃபரில் பார்த்தோன்னா எம்டி டி ஆர்பிட்டால் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சிங்க. எம்டி டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதால இந்த லோன் பேர் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு அந்த டி ஆர்பிட்டாலை ஸ்டெபிலைஸ் பண்ண தான் பார்க்கும். ஓகேங்களா, எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு எலக்ட்ரான்ஸை டி ஆர்பிட்டால் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் ரிங் ஆக்டிவேஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேங்களா, அடுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா இதெல்லாம் பைசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிங்குக்கு பக்கத்தில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருந்துச்சுனால அது ரிங் டீஆக்டிவேட்டாக தான், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்காது. ஸோ பார்த்தோன்னா இது 3வது. இந்த 2 இதில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரிங் ஆக்டிவேட்டர், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கிறதால இங்கே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஈஸியாக ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு இந்த மாதிரி ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு எலக்ட்ரோஃபைலோடு போய்ட்டு ஈஸியாக அட்டாக் ஆகும். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தோன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு அதே மாதிரி ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிட்டு போயிட்டு எலக்ட்ரோஃபைல் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது செகண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் லோன் பேர், அதுக்கப்புறம் ரேடிக்கல், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன்லாம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த டபுள் பாண்டுக்கு அப்புறம் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கொடுத்துருக்கேன். இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்து ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸில் பார்த்தோம்னா பென்சின் இருக்குது, பக்கத்துலேயே நைட்ரோஜன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ லோன் பேர் பக்கத்துலேயே இருக்கிறதால ஈஸியாக ரிங்கை ஆக்டிவேட் பண்ணிடுது. ஓகேங்களா, இங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபார் அவேல இருக்குது. ஸோ இப்போ இங்கெல்லாம் ரெசனன்ஸ் பாசிபிள் இல்லை. ஓகேங்களா, இது டீலோக்கலைசேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ இப்போ ஈஸியாக இன்வால்வ் ஆகிறதால இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேங்களா, ஆர்டர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பென்சினுக்கு அட்ஜசன்ட்டில் ஆக்சிஜன் இருக்குது, பக்கத்துலேயே இருக்கிறதால இது ரிங்கை ஆக்டிவேட் பண்ணோம். ஓகேங்களா, இங்கே பார்த்தோன்னா இங்கே ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் ஆல்ரெடி கொடுத்த நியூக்ளியோஃபிலிசிட்டி ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லோன் பேர், அதுக்கப்புறம் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன்லாம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேங்களா, அடுத்து இங்கே பார்த்தோன்னா இங்கே NH குரூப் இருக்குது, இது ரிலீசிங் குரூப்பு. இங்கே பார்த்தோன்னா C டபுள் பாண்ட் கார்போனைல், இது வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பு. ஸோ இப்போ இது வந்து ரிங் டீஆக்டிவேட்டர். ஓகேங்களா, ரிங் ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரிங் இருக்குது, பக்கத்தில் ஹைப்பர் கான்ஜுகேஷனே கிடையாது. ஓகேங்களா, ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருந்துச்சுன்னா ரிங் ஆக்டிவேஷன் பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து ஹைட்ரோஜன்ஸே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் இது கடைசியாக வரும், 3வது வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிடுங்க, கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுங்க. இங்கே ஹைட்ரோஜன்ஸே பக்கத்தில் இல்லைன்றதால ஹைப்பர் கான்ஜுகேஷன் இல்லை, ரிலீசிங் குரூப் இல்லை. ஸோ ரிங் ஆக்டிவேஷன் கம்மி. இங்கே பார்த்தோன்னா ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே பார்த்தோன்னா பக்கத்தில் 2 நைட்ரோஜன் இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக ரிங் ஆக்டிவேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இங்கே ஒன்று இருக்கிறதால இது செகண்டு, இங்கே சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ இங்கே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனே நடக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ இதுதான் தேர்டு. அடுத்து இது இங்கே பார்த்தோம்னா இது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் தான், நைட்ரோஜன் தான் ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, இதுமாரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகும், அதுக்கப்புறம் தான் சல்ஃபர். ஏன்னா இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்டி டி ஆர்பிட்டால்ஸ். எம்டி டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதால இந்த லோன் பேர் வந்து ஃபஸ்ட்டு டி ஆர்பிட்டால்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போது இது ஃபஸ்ட்டு, ஆக்சிஜன் செகண்டு, இது தேர்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 இதோட கம்பேர் பண்ணும்போது ஏன் நைட்ரோஜனோட லோன் பேர்ஸ் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னா இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகேங்களா, இது வந்து ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், இதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகம்.
இது 3.5 எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ, இது 3. ஓகேங்களா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது? எலக்ட்ரான்ஸ் வந்து அதை நோக்கி பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். இதனோட எலக்ட்ரான்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்காது. ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அதனால தான் இதை விட இதனோட லோன் பேர் வந்து ஈஸியாக ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே லோன் பேர் இருக்குது, இருந்தாலும் இது வந்து லோக்கலைஸ்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போது பிரிடின் இருக்குது, பென்சின் இருக்குது. இந்த ரெண்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறம் தான் இது. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ரிங் டீஆக்டிவேட் ஆகிதான். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் மேலே நைட்ரோ குரூப் இருந்துச்சுன்னா என்ன நடக்குமோ அதே தான் இங்கேயும் நடக்கும். ஓகேங்களா. இது வந்து ரிங் ஆக்டிவேஷனில் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு.